ஹாய் கைஸ், ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் அப்படின்னா என்ன, ஃபார்மில் எப்படி ஒரு இன்புட் டைப்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரேடியோ பட்டன் எப்படி நம்ம வைக்கிறது, ஒரு ரேடியோ பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த ஃபைலுக்கு நேம் வந்து நான் ரேடியோ பட்டன் அப்படின்னே வச்சுக்கிறேன். ரேடியோ பட்டன் டாட் HTML அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எப்பவும் போல் நம்ம HTML பேஜ், HTMLக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட் செக்ஷன் கொடுத்து ஹெட் செக்ஷனில் டைட்டில் செட் பண்ண போகிறேன். டைட்டிலில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது வந்து HTMLோட ரேடியோ பட்டன் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி, என்னோட பாடி அப்படிங்கிறதுல நம்ம எப்பவும் போல் ஃபார்ம் வாங்கிக்கணும். அந்த ஃபார்மில் இப்போ நான் லேபிள் என்ன லேபிள் வாங்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு இது வந்து ஜெண்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ண போகிறேன். ஜெண்டர் மீன்ஸ் இப்போ எனக்கு வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஏதாவது ஒன்று எப்படி செலக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இன்புட் டைப், இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்புட் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைப் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ரேடியோ பட்டன் வாங்குறதுனால ரேடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு மெயில் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி க்ரோமில் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பட்டனோட அவுட்புட் எப்படி க்ரோமில் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜெண்டர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு பட்டன் தான் கிடச்சிருக்கு. இந்த இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. எதனால் நமக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடியது என்னோட வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணியிருக்கோமே தவிர அதுக்கு நம்ம எப்படி அதை டிஸ்பிளே பண்ண வைக்கணும், அந்த இடத்துல என்ன மாதிரி ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. அதனால் நம்ம ஜஸ்ட் நான் அந்த இடத்துல போயிட்டு மெயில், அதோட வேல்யூ தான் மெயில்னு வச்சுருக்கோம். அதனால் அந்த கண்டென்ட் ஷோ ஆகணுங்கன்னா நான் இந்த மாதிரி மெயில்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் அப்படின்னு எனக்கு கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு இன்புட் டைப்பும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இன்னொரு இன்புட் டைப் வாங்கி அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்டன் ஈக்குவல் டு அதே இதில் ரேடியோ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு வேல்யூ ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்னா ஃபீமேல் அப்படின்னு இருக்க போகுது. இந்த இடத்துல போயிட்டு ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயும் நம்ம ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு அந்த கண்டென்ட் என்ன நம்ம செல் பண்ணுறோன்னு, இது நீங்கள் ஒரு பேராகிராஃபில் கொடுத்துக்கலாம், இல்லை லேபிளில் கொடுத்துக்கலாம், எதுவுமே எப்படினாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி தான் கொடுக்கணும்னா இல்லை, நீங்கள் பேராகிராஃப் வச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து லேபிள் யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெயிலை கிளிக் பண்ணால் மெயில் கிளிக் ஆகிருக்கு, ஓகே. ஆனால் ஃபீமேலை கிளிக் பண்ணாலும் ஃபீமேலும் கிளிக் ஆகுது. எனக்கு இந்த மாதிரி கிளிக் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எய்தர் ஆர் ஒன்னை தானே கிளிக் பண்ணுவோம். அப்படி வரும்போது இங்கே தான் நமக்கு வேலிடேட்டர் அப்படிங்கிறவங்க உள்ளே வருவாங்க. வேலிடேட்டர் அப்படிங்கிறவங்க என்னென்னா நமக்கு எய்தர் ஆர் ஒன்னை தான் கிளிக் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த பட்டன் மெயிலுங்கிற ரேடியோ பட்டனும் ஃபீமேல் அப்படிங்கிற ரேடியோ பட்டனும் நமக்கு சேம் வேலையை தான் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா நேம் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி இது வந்து ஜெண்டருக்கான குரூப் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல அதை குரூப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இதுலயும் பாருங்க நேம் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ போயிட்டு ஜஸ்ட் நான் அந்த ஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் மெயிலை கிளிக் பண்ணனா மெயில் கிளிக் ஆயிருக்கு, ஃபீமேலை கிளிக் பண்ணால் ஃபீமேல் கிளிக் ஆயிருக்கு. எய்தர் ஆர் ஒன்று தான் கிளிக் ஆயிருக்கே தவிர எனக்கு ரெண்டும் கிளிக் ஆகாது. நம்ம இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை நிறையா யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது தான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு என்ன லாங்குவேஜை படித்தாலும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் டேக் படிக்கிறீங்கன்னா அதில் எஸ்ஆர்சி அதுக்கப்புறம் வித்து ஹைட்டு அலர்ட் இதெல்லாம் என்னோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நம்ம ஒரு இன்புட் டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் ஈக்குவல் டு ரேடியோ பட்டன், அந்த வேல்யூ எதுக்காகனா இதுதான் என்னோட ஆன்சர், மெயில் தான் என்னோட ஆன்சர் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை பார்த்துருக்கோம். இப்போ நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பிங் மாதிரி, எனக்கு அந்த மேல் அண்ட் ஃபீமேல் இந்த ரெண்டு ரேடியோ பட்டனும் ஒரே ஒரு குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே எதுவுமே செலக்ட் ஆகி இல்லை. ஆனால் எனக்கு எப்போவுமே என்னோட ஃபீமேல் செலக்ட் ஆகிருக்கணும் இல்லை மேல் செலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா செக்டு அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம இப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இந்த இடத்துல டிஃபால்ட்டாகவே மெயில் வந்து செலக்ட் ஆகிருக்கும். நம்ம வேணுங்கும்போது ஃபீமேலோ மேலோ நம்ம மாற்றிக்கலாம், தேவைப்பட்டால் அது யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ரேடியோ பட்டன் எப்படி நமக்கு ஒரு ஃபார்மில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கிரிடோ சிஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பை.